நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா ஆல் நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் அட் எண்ட் ஆஃப் அரே. ஒரு அரேயில் பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட. அந்த அரேயில் இருக்கிற நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அந்த அரேயோட எண்டுக்கு வந்து மூவ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அரே ஒன்று கொடுத்துருவாங்க, அந்த அரேயில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து சஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதோடைய நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாமே எண்டு சைடு அந்த அரேயோட எண்டுக்கு வந்து மூவ் பண்ணிடணும். இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ 1, -1 இந்த மாதிரி ஒரு அரே வந்து சஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மூவ் பண்ணி அதாவது நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரைட் ஆஃப் த அரேவோட ரைட் சைடில் வந்து மூவ் ஆகிடுச்சு. இது ஆல் நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் ஆர் மூவ் டு த எண்ட் ஆஃப் த அரே. செகண்ட் எலமெண்ட் பார்த்தீங்க, செகண்ட் இன்புட் பார்த்தீங்க, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரைட் சைடு எண்ட் ஆஃப் த இது வந்து நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு சிம்பிளான சொல்யூஷன். நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இது கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வேல்யூவாக அரேலேருந்து எடுத்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அந்த அரே வந்து நெகட்டிவாக 0வோட கம்மியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். 0வோட கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க தெரியுமா, ஒரு லிஸ்ட், அரே லிஸ்ட். அந்த அரே லிஸ்ட்டோட சைஸ் எடுங்க. அந்த அரே லிஸ்ட்டோட சைஸ் வந்து இப்போது 2ன்றது வந்து நான் ஸ்டோர் பண்ணுற அரே லிஸ்ட்டோட சைஸ், ஆல்ரெடி இருக்கிற அரே லிஸ்ட்டோட சைஸ்னால் அந்த சைஸ் 2ன்ற இடத்துல வந்து நீங்கள் அந்த எலமெண்ட்டை வந்து புட் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக இருக்கிற, அதாவது சைஸ் எடுக்கும்போது லாஸ்ட்டாக இருக்கிற சைஸ் தான் காமிக்கும். அந்த இடத்துல வந்து அந்த எலமெண்ட்டை புட் பண்ணி விட்டுட்டு, சப்போஸ் இல்லைன்னா அந்த இது வந்து நெகட்டிவாக இல்லைன்னா 0th பொசிஷனில் வந்து அதை வந்து புஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அதுக்கான இது பார்த்தோம்னா, இப்போது நம்மக்கிட்ட ஒரு ஏன்ற அரே கொடுத்துருக்கோம். அந்த அரே வந்து நான் லூப் பண்ணுறேன். ஃபார் I in A அது வந்து லூப் பண்ணி எலமெண்ட் எடுக்கிறேன். இஃப் I வந்து 0வோட சின்னதாக இருந்தால், I வந்து 0வோட சின்னதாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ரிட்டன் ஃபைனல் லிஸ்ட், சார்ட்டர் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. சார்ட்டர் லிஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா அந்த சார்ட்டர் லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணுறேன். எங்கே நான் இன்சர்ட் பண்ணுறேன்னா, இந்த லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு நான் லென்த் வந்து கண்டுபிடிக்கிறேன். சார்ட்டர் லிஸ்ட்டோட லென்த்து என்னென்னா, லென்த் ஆஃப் சார்ட்டர் லிஸ்ட் லென்த்து வந்து எனக்கு தெரிஞ்சிடும். இப்போது இதோட லென்த்தில், சார்ட்டர் லிஸ்ட்டோட லென்த்தில் இந்த ஐயை வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அப்படி அது 0வோட சின்னதாக இல்லைன்னா சார்ட்டர் லிஸ்ட்டில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். எந்த பொசிஷன்னா 0ன்ற பொசிஷனில் நான் ஐயை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது இது நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா என்ன ரிட்டர்ன் பண்ணலாம், இந்த நியூ லிஸ்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். சார்ட்டர் லிஸ்ட்டை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணால் என்னோடய ஆன்சர், இப்போது இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா, இப்போது நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரைட் சைடில் வந்து மூவ் ஆகிடுச்சு. பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் வந்து மூவ் ஆகிடுச்சு. இதான் ஒரு சிம்பிளான சொல்யூஷன்ஸ். இது பிக் ஆஃப் என் சொல்யூஷன், ஒரு சிம்பிளான சொல்யூஷன். இதுக்கான ஜாவாஸ் ஃபைல் வந்து நான் இதில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க.